ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மினி விலாக் ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணவே முடியல. வீடியோ எடுக்கிறதுக்கும் டைம் இல்லை, அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு கூட டைம் இல்லாத அளவுக்கு ஏதோ ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி சிம்பிளாக சூப்பராக சீக்கிரமாக சமைச்சு முடிச்சாச்சு. 1/2 ஹவரில் எல்லாமே முடிஞ்சிச்சு. என்னடா அதுக்குள்ளே ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சு, கிச்சனில் ஃப்ரீ ஆகிட்டுமே அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ணேன்னா, தக்காளி பிரியாணி, வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும் போட்டு வேறு எதுவுமே காய்கறி எல்லாம் இல்லாமல் எம்டி பிரியாணி. ஸோ டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். அதே சமயம் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப கம்மி, இதுக்கு எதுவுமே தேவைப்படாது. பட் என் ஹஸ்பண்டுக்கு டொமேட்டோனாலே ரொம்ப ஆல் டைம் ஃபேவரட். அப்புறம் காலையில் பிரியாணி செஞ்சாச்சு. மத்தியானத்துக்கு ரசம். எனக்கு பிரியாணி செய்ய தான் பிடிக்குமே தவிர சாப்பிட சுத்தமாக பிடிக்காது. அதனால் அம்மா கிட்ட ரசம் கேட்டிருந்தேன். அதனால் அம்மா ரசம் பண்ணி வச்சுருந்தாங்க. இன் பிட்வீன் அரிஷ்னி வந்து காலையிலே எழுந்துட்டா. ஸோ அவளையும் வச்சுக்கிட்டு ஃபாஸ்ட்டாக வந்து செஞ்சாச்சு. அம்மா செய்வாங்க, நான் பார்த்துப்பேன், இல்லை நான் பார்த்துப்பேன், அம்மா செய்வாங்க. அப்படி தான் இன்றைக்கி மார்னிங் வந்து போச்சு. ஸோ அமிதீஷ்க்கு வந்து பிரியாணி கொடுத்தாலுமே கொஞ்சம் கர்ட் ரைஸ், அவனுக்கு கர்ட் ரைஸ்னால் ரொம்ப ஃபேவரட். அதுலேயும் பழைய சாதத்தில் வந்து நல்லா பிசைஞ்சு தயிர் ஊற்றி கொடுத்தா ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ அவனுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியல. பிரியாணினா பிரியாணி சாப்பிடுவான், இல்லைனா கர்ட் ரைஸ் தான். ஸோ ரசம் வந்து எப்போவுமே வீட்டில் பார்த்தீங்கன்னா சாம்பார் தயிர் அதுக்குள்ளேயே தான் சாப்பிட்ருவோம். ரசம் வந்து ஒரு வேளை அப்படின்னு செய்கிறதே கிடையாது. இந்த மாதிரி எப்போ வெரைட்டி ரைஸ் செய்கிறோமோ அப்போ தான் வந்து ரசம் வைப்போம். ஸோ மதியானம் வந்து சாதம், ரசம், தயிர் தான் இன்றைக்கி கிச்சன் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ஒர்க்கெல்லாம் ஓவர். அவங்களுக்கு லஞ்சும் பேக் பண்ணியாச்சு. அரிசினியை வச்சுட்டு இப்படி தான் எங்களுடைய மார்னிங் ரொட்டீன் வந்து போய்கிட்டே இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.